Hi Ma, good morning. I started last week World War II lesson. We learned causes of World War and courses of World War. So this week we are going to learn about some important topics in that. ஸோ ஃபஸ்ட் வந்து வார் இந்த ஏஷியன் பசிபிக் ரீஜன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆனால் இந்த லெசனில் இதுக்கு அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்படியே நம்ம மைண்டில் ஓடுற மாதிரி இருக்கும். இதோட மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அந்த டைமில் 1945 அந்த டைமில் இருந்திருக்குமோ அப்படின்ற வந்து ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து சைனாவை ஆக்கியூபை பண்ணி சின்ன சின்ன இடத்த கேப்சர் பண்ணுது. அங்கே இருக்கிற குழந்தைகள்லேருந்து பாட்டி வயசானவங்கள்லேருந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆர்மியில் வந்து கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. ஜப்பான் ஆர்மி வந்து சைனீஸ் ஆக்கியூபை பண்ணதுக்கப்புறமா அந்த சைனா போய் லீக் ஆஃப் நேஷன் கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கிவ் மீ சம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அந்த பிரிட்டன் அப்புறம் இந்த அமெரிக்கா லீக் ஆஃப் நேஷனோட ஹெட் அப்படின்னு சொல்கிற அந்த அல்லீஸ் பவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டுக்கிறது இல்லை. அதாவது நம்மளுக்கு இது சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைனாவில் வந்து கொரோனா வந்திருந்தப்போ நம்ம எல்லாமே வந்து ப்ரிகாஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்நேரத்தில் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. பட் அந்த டைமில் சைனாவில் தானே வந்திருக்குன்னு சொல்லி ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கவங்க கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்ததுனால இப்போ நம்ம சஃபர் ஆகுறோம். சேம் அதே தான். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஸ் பவர்ஸ் தான் வந்து வேர்ல்டு வார் செகண்டோட ஒரு ரூட் கண்ட்ரீஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ஜப்பான் வந்து ஒரு அக்ரெசிவ் ஆட்டிடியூடான ஒரு கண்ட்ரிஸ். சேம் வந்து ஹிட்லரை அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். முசோலினியும் ஹிட்லரை ஃபாலோ பண்ணார். ஸோ அந்த 3 கண்ட்ரிஸ் தான் வந்து எல்லா பக்கமே ஆக்கியூபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதோட ஒரு ட்ராபேக் பாருங்கள். 1931லேருந்து 1937 வரைக்குமே சைனாவை ஜப்பான் பயங்கரமாக கொடுமைப்படுத்துது. எந்த சப்போர்ட்டுமே லீக் ஆஃப் நேஷன்கிட்டேருந்து வரல. ரெண்டாவது என்ன பண்ணுது ஜப்பானு, யாருமே நம்மளுக்கு கேட்குறக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 1941 வந்து அமெரிக்காவோட ஹவாயில் இருக்கிற பேர்ல் ஹார்பர் மேலே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எப்போ வந்து பேர்ல் ஹார்பர் வந்து தாக்கப்படுதோ, அதாவது அந்த ஹார்பர் வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து ரியலைஸ் பண்ணுது, நம்மளையும் வந்து இவங்க பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பிரிட்டனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டன், சைனா, யுனைடெட் ஸ்டேட்டு இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு வார் டிக்ளேர் பண்ணுறாங்க ஜப்பான் மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜப்பனீஸோட அக்ரெஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இதோடு முடிஞ்சு போகல. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் ஜப்பான் வந்து அவங்களோட அந்த பவரை காட்டணுங்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த ஆர்மியோட அந்த ஐடியாஸ் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்ததுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க. பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலாயா, டச்சு, ஈஸ்ட் இண்டீஸ், அதாவது இந்தோனேஷியா, பர்மா, இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. இதை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு அல்லீஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய அந்த அக்யூரேட்டாக ஒரு பிளான் பண்ணாமல் இன்அக்யூரேட்டான பிளான்ஸ்னால அவங்க எல்லா வார்ஸ்லேயுமே வந்து தோற்று போகிறாங்க. அதனால் ஜப்பானீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த மலாயா, டச்சு, இந்தோனேஷியா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருந்தது. எப்போ வந்து சைனா ஆக்கியூபை பண்ணிச்சோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடந்தே பர்மாலேருந்து இந்தியாவோட பார்டருக்கு நடந்தே வந்துட்டாங்க. அதில் நிறைய லேக்ஸ் கணக்கான பீப்புள்ஸ் வந்து இறந்துடுறாங்க, டிசீஸ்னால இறந்துடுறாங்க, அந்த நடந்து வர்ற களைப்புனால இறந்து போகிறது, இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் வந்து அந்த டைமில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் குவடல் கெனல் 1942 இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் நேவி வந்து ஜப்பனீஸ் நேவியை வந்து பயங்கரமாக தோக்கடிக்கிறாங்க. சாலமன் ஐலாண்டில் வந்து கம்பைன்டு ஆப்ஷன்ஸ் வந்து இன்வால்வ்டு ஆர்மி நேவி, அதாவது வந்து அந்த குவாடல் கேனல் அப்படிங்கிற ஒரு சாலமன் ஐலாண்டில் வந்து
பயங்கரமான ஒரு பேட்டில் வந்து நடக்குது. அதாவது அமெரிக்கா அண்டு ஃப்ரான்ஸோட கம்பைன் ஆர்மி வந்து இந்த ஜப்பனீஸ் ஆர்மியை வந்து எதிர்க்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஜப்பனீஸ் ஆர்மி 2 வார்லேயுமே வந்து பயங்கரமாக தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1944 த கம்பைன்டு பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் ஆர்மிஸ் வேர் அப்பீல் டு புஷ் பேக் த ஜப்பனீஸ் ஹூ அட்டெம்ப்ட் டு த இன்வெட் த நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து ஆக்கியபை பண்ணுறதுக்காக 1914 திரும்பவும் ஜப்பனீஸ் வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம இந்தியன் ஆர்மியும் சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணுது. நம்ம அந்த டைமில் இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். அதாவது வந்து வேர்ல்டு வார் 2ல் நாங்கள் இன்வால்வ் பண்ணி ஆர்மியை இன்வால்வ் பண்ணி அதில் வந்து பிரிட்டிஷ் வின் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் வந்து இந்தியன் ஆர்மியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ணுறாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா சொன்னதை மாதிரி செய்யலை. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நடந்து பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டு நம்ம வந்து சுதந்திரம் வாங்குகிறோம். கரெக்டாக வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு ஒரு 2வது வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு கொலோனியல் கண்ட்ரீஸ் வந்து இண்டிபெண்ட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா தான் ஃபஸ்ட்டாக வந்து இண்டிபெண்ட் வேணும், நாங்கள் வெளியே போயே ஆகணும், எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட் கண்ட்ரி இந்தியா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்டு வார் 2ல் இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து மார்க் ஓரியன்டான ஒரு கொஷின் கூட. அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த இடத்துல மட்டும். ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ஜப்பானோட ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிட்டிஸ் வந்து சீக்ரெட்டாக 1945ல் ஆகஸ்ட் 4ல் வந்து ஒரு ஊர் மேலேயும் ஆகஸ்ட் 9ல் வந்து ஒரு ஊர் மேலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா பாம் போடுறாங்க. அதாவது வந்து அட்டாமிக் பாம் வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி நாகசாக்கி அண்டு ஹிரோஷிமா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. 15th அதுக்கப்புறமா தான் வந்து ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக பயந்துட்டு ஆகஸ்ட் 15, 1945ல் சைன் பண்ணுது. நாங்கள் இனிமேல் வாரை வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சைன் பண்ணி செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எண்டுக்கு வருது. இந்த ஆகஸ்ட் 1945ல் செப்டம்பர் 2, 1945ல் பிரிங்கிங் அன் எண்ட் டு த வார் எண்ட் வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் வார் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். அதாவது வந்து அந்த வேர்ல்டோட என்டையர் திங்கிங் மென்டாலிட்டியே மாறுது, பாப்புலேஷனோட மென்டாலிட்டியே மாறுது. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா 2 மைண்ட் தாட்டோட இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக வந்து பிரிகிறாங்க. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க, நான் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவங்க, அந்த மாதிரி டிரைவ் பண்ணி 2 பிரிஞ்சிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன். அதாவது வந்து நியூக்ளியர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான இந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிற யுனைடெட் ஸ்டேட்டு, சோவியத் ரஷ்யா, பிரிட்டன் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக போட்டியில் இறங்குறாங்க. அதுக்கப்புறமா நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வருது. அதில் ஒரு லீக் ஆஃப் நேஷனை வந்து பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு லீக் ஆஃப் நேஷனாக கொண்டு வர்றது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியில் பார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பழகியிருக்காங்க. இந்த வேர்ல்டில் நிறைய விஷயம் அவங்க பார்த்து அந்த வேர்ல்டு வாரில் நிறைய அனுபவித்து நிறைய தைரியம் வந்து அந்த விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமன்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு லேபர் ஃபோர்ஸுக்கு அகேனஸ்டாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய கொலோனியல் கண்ட்ரிஸ் வந்து இண்டிபெண்ட் வேணும்னு சொல்லி இண்டிபெண்ட் கேட்குறாங்க. இந்தியாவும் ஒரு கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஹாலோகாஸ்ட் அப்படின்னா என்னென்னா பயங்கரமான பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். பேரிழப்பு இல்லைன்னா பேரழிப்புன்னு கூட சொல்லலாம். பேரழிவோட ஃபால் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹிட்லருக்கு வந்து
அந்த ஜியூஸ் பேப்பரில் கண்டாவே பிடிக்காது. அவரோட அந்த பிரதானமான ஒரு ஒரு ரூல் என்னென்னா, அந்த ஜியூஸ் பீப்புளை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணி அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அவங்க வந்து ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அது போக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரிமேஷன் கேம்ப்ஸ் வச்சுருந்தாங்க. கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுறதுக்குன்னு பயங்கரமான கேம்ப்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 6 மில்லியன் யூரோப்பியன் ஜீவ்ஸ் வந்து கொண்டு போய் மாடு ஆடெல்லாம் கொண்டு போகிற அந்த வண்டியில் ட்ரக்கில் கொண்டு போய் மூட்டையை கொண்டு போய் பயங்கரமாக பசியில் கொடுமைப்படுத்தி அவங்களுடைய பார்ட்ஸை எடுத்து இவ்வளோதான் இல்லை, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொமானியன் ஜிப்சிஸை கூட அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணுறாங்க. அதாவது இதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து டெவலப் ஆகாத கண்ட்ரியாக இருந்ததுக்கு காரணம் இந்த ஜீவ்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அதனால தான் வந்து அவங்கள கண்டாவே அவருக்கு பிடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும், ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ரைட்ஸ் வேணும், ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் வந்து எல்லா ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்லேயும் வருது. ஆஃப்டர் ஹிட்லருக்கு அப்புறமா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கோட இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் டேவை வந்து December 10th வந்து கொண்டாடிட்டுருக்குறோம். அதோட ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎன், அதாவது யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காமனாக எல்லாத்துக்குமே இந்த எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் லாங்குவேஜ், செக்ஸ், அப்புறம் இந்த ரிலீஜியன் எதுவுமே பார்க்காம ஒரு மனிதன் அப்படின்னு ஒருத்தர் பிறந்துட்டாருனாவே அவருக்கு ஃபண்டமெண்டலாக என்னென்ன ரைட்ஸ் வேணுமோ அது வேணும், அப்புறம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் வேணும். இது வந்து ஃபிக்ஸ்டு. இதை வந்து யாராச்சும் கொஞ்சம் அதுக்கு பாதிப்பு வந்தால் கூட அவங்கள வந்து லீகலாக பனிஷ் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு நிறைய வந்து சார்லஸ் மலிக் ஆஃப் லெபனான், பிஜி சங் ஆஃப் நேஷனலிஸ்ட் சைனா, ஜான் ஹம்பரி ஆஃப் கனடா, ரெனோ கேசின் ஆஃப் ஃப்ரான்ஸ், இவங்க எல்லாரும் தான் வந்து மெயினாக ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரைட்ஸ் வந்து 30 ஆர்டிகல்ஸோட யூஎன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணாங்கன்னா 1948 December 10 வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து மதர் லேண்ட் ஆஃப் ஜூஸ் பீப்புள். பட் அவங்க நிறைய ரீசன்னால அவங்க வேறு இடத்துக்காக போயிட்டாங்க. அவங்க போன அந்த டைமில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய ஆக்கியபை பண்ணி அந்த இஸ்ரேலை வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரீஸில் வந்து இந்த ஜூஸ் பீப்புள் போயிட்டு அமெரிக்காவோட சப்போர்ட்னால ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு ஜூஸோட கண்ட்ரியாக மாற்றிக்கிறாங்க. இதுதான் வந்து பர்த் ஆஃப் இஸ்ரேல். ஜூஸ் பீப்புளுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு மதர் லேண்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர். இதுக்கு 1941 யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டனும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பட் அதனால எந்த யூஸுமே இல்லை, எல்லாமே ஃபாலோ அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸு, வேர்ல்ட் பேங்க்கு, அப்போ இன்டர்நேஷ்னல் மொனாட்ரி ஃபவுண்ட் இதெல்லாமே கொண்டு வராங்க, ஃபண்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கிற டைமில் வந்து எல்லாமே ஃபாலோ அவுட் ஆகிட்டு ILO அப்படிங்கிறது, அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் மட்டும்தான் வந்து இப்போ வரைக்குமே ஆக்டிவில் இருக்குது. அதாவது World War I அப்புறம் ஆரம்பித்த அந்த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. யுனைடெட் நேஷன் வந்து பிரிட்டன் அண்ட் US சேர்ந்து தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க 1941. ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காமனாக எல்லாருமே சேர்ந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்ட் மேப்பை வந்து 2 ஆலிவ் ட்ரீஸோட பிரான்ச்சஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து பீஸை தான் வந்து சிம்பிளாக காட்டும். இது கம்ப்ளீட்டாக வந்து பீஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள். இதுதான் வந்து யுனைடெட் நேஷனோட சிம்பிளாக கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபஸ்ட்டு வந்து 26 கண்ட்ரீஸ் மட்டும், அதாவது ஆக்சிஸ் கண்ட்ரீஸ்க்கு ஆப்போசிட்டாக வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸ் மட்டும் சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து 1945 ஜூன் 26ல் 51 கண்ட்ரீஸ் சேர்ந்துட்டு இந்த யுனைடெட் நேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சைன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவும் வந்து அந்த டைமில் சைன் பண்ண முடியல, ஏன்னா அது பிரிட்டன் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறமா ஆஃப்டர் இண்டிபெண்ட் நம்ம வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 193 கண்ட்ரி, அதாவது 193வது கண்ட்ரியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ஓட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. இதோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா யுனைடெட் நேஷனோட ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா சேம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் இதில் தான் இருக்கும். அதாவது ஒரு கவர்மெண்ட் எப்படி ரூல் பண்ணுறாங்களோ, ஒரு கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது 15 கண்ட்ரீஸ் வந்து இருப்பாங்க. செக்யூரிட்டின்னு அதை வந்து ரன் பண்ணக்கூடிய இவங்க மெம்பர்ஸ் வந்து 193 இருக்கிறாங்க. பட் அதை ரன் பண்ணக்கூடியது வந்து 15 மெயின் கண்ட்ரீஸ். அதில் 5 கண்ட்ரீஸ் வந்து பர்மனெண்ட் மெம்பர்ஸாகவும் 10 வந்து ஓட்டிங் முறையிலையும் வந்துட்டு போவாங்க. அதில் அந்த 5 கண்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பிரிட்டன்னு, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இவங்க தான் வந்து அந்த 5 இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா சைனா டக்குன்னு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஃப்ரான்ஸ் அண்ட் யூஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓட் கொடுத்துருப்பாங்க, அந்த விட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விட்டோ பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 கண்ட்ரீஸோட ஓட்டு ஒரு கண்ட்ரி மேலே இருக்குதுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த விட்டோ பவர் இருக்கக்கூடிய அந்த 5 கண்ட்ரியும் சேர்ந்து இந்தியா மேலே வார் டிக்ளேர் பண்ணணும், இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு காஷ்மீரை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. பட் என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் யுனைடெட் ஸ்டேட்டு, பிரிட்டன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து ECOSOC அப்படிங்கிறது, அதாவது வந்து எக்கனாமிக்கல் அண்ட் சொசைட்டி கவுன்சில், இதோட மெயின் ஒர்க்கே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மெம்பரை வந்து இந்தியன் எக்கனாமிஸ்ட் குன்னர் மயர்தால் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. குன்னர் மேயர்தால் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎன். அதர் இம்பார்ட்டன்ஸ் யூஎனில் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎனில் பார்த்தீங்கன்னா FAO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ இருக்குது, அதாவது எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப், நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அது வந்து சில்ட்ரன்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இது வந்து இது எல்லாமே வந்து யூஎன்னோட பிரான்ச்சஸ். இதெல்லாம் தான் வந்து வேர்ல்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அடுத்த 3rd வேர்ல்டு வார் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து இவங்க தான். ஆக்டிவிட்டீஸ் இன் யூஎன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும். இதோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது எல்லா கண்ட்ரிஸோட மெம்பர்ஸும் போய் மீட் பண்ணி அவங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பேங்க் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் ட்விங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து வுட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம், பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா இது தோன்றதுனால இதோட ஒரு ட்விங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க செல்லமாக கூப்பிட்றாங்க. 1944 வந்து நடந்திருக்கு. வேர்ல்ட் பேங்க் அப்புறம் IBRD, இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து யூஎஸ்ஏல தான் இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எல்லாமே வேர்ல்டோட எல்லா பேங்க், அதாவது வேர்ல்டோட எல்லா கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டை வந்து அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க.
ஒன்று வந்து என்ன பண்ணோன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபண்ட் அலகேட் பண்ணும், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட்டுக்காக அலகேட் பண்ணுவாங்க, லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. லோன் வந்து சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக 50 இயர்ஸ் ஆஃப் பீரியடில் வந்து கொடுப்பாங்க. இந்தியா கூட எக்கச்சக்கமான லோன் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இதனால என்ன யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லிட்ரஸி போயிருக்கு, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எய்ட்ஸுக்கு உண்டான மருந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நல்ல குட் சிட்டிசன் லிவிங் ஸ்டைல் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான் இவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மொனட்ரி ஃபண்ட் IMF இது வந்து அதாவது அப்கமிங் க்ரோயிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து சூட் ஆகாது. ஏன்னா இவங்ககிட்ட இருந்து ஃபண்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இவங்க தான் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கல் இதெல்லாம் பூராமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது வந்து ருப்பீஸோட ரேட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதுங்கிற அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது வந்து டெவலப்டு கண்ட்ரிக்கு ஓகே, பட் நம்மளை மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இது செட் ஆகாது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 29 மெம்பர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1945. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 கண்ட்ரிஸ் வந்து இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ வரைக்குமே இது சூப்பராக போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட் இன் யூரோப்போட வேர்ல்டு வார்க்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் யூரோப்போட மென்டாலிட்டி கம்ப்ளீட்டாக வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மாறி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து எல்லாருமே வேர்ல்டு வாரில் கம்ப்ளீட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹியூமினிட்டி வந்து பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு குழந்தை அப்படின்னாவே அதுக்கு உண்டான தேவையான ரைட்ஸ் வேணும், அதுக்கு உண்டான ஒரு டிஃபென்ஸ் வேணும், பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் ஓவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையுமே வந்து பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து 1942 ரிப்போர்ட் ஆஃப் காமன்லி நோன் ஆஃப் ப்ரீவரேஜ் ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ்ட். ப்ரீவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னா மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கணுமோ அது. அதாவது வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை இறக்குற வரைக்கும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியாலேயும் அந்த ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சிவிக்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் இது பார்த்துருக்கோம், ஃப்ரீடம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி வேணுங்கிற மாதிரி இந்த ஆஃப்டர் வேர்ல்டு வார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி, அதாவது லேபர் பார்ட்டி வாஸ் ஓட்டட் இன் பவர் இன் பிரிட்டனில் வந்து லேபர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து வர்றாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பீப்புள் வெல்ஃபேர் தாட்ஸோட தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அவங்களுடைய அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஹியூமினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காமனாக வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு வார் 2 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.